அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். கடந்த 24 மணித்தியாலத்தில் வாகன விபத்துகளால் 4 பலி. வவுனியாவில் ஒருவர் வெட்டி கொலை. அஸ்வஸ்ம பெறும் குடும்பங்களுக்கு ஜப்பானில் வேலை வாய்ப்பு. அதானி குழுமத்துடனான ஒப்பந்தம் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலை மாணவர்கள். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஆசனத்தில் அமர்ந்த அமைச்சர். பரிதாபமாக உயிரிழந்த 22 வயது யுவதி வைத்தியசாலை மீது பெற்றோர் குற்றச்சாட்டு. கொழும்பில் கிராண்ட் பாஸ் பகுதியில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். தொடர்புடைய விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள சாரதிகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி மலைப்பகுதிகளின் வீதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடக பேச்சாளரான மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர கூறுகையில், அண்மைய நாட்களில் மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியான கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் மலைப்பகுதிகளில் உள்ள முக்கிய வீதிகளில் பாறைகள் சரிந்துவிடும் அபாயம் காணப்படுகின்றன. எனவே மலைப்பகுதிகளில் உள்ள வீதிகளில் வாகனத்தை செலுத்தும் போது சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளால் 4 பலியாகியுள்ளனர். கொழும்பு புத்தளம் பிரதான வீதியின் கட்டுவ பகுதியில் உந்துர்லி ஒன்றும் பாரபூர்த்தி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உந்துர்லியின் சாரதி பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கொச்சிக்கடை பலகத்துறை பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து நுரைச்சோலை நோக்கி பயணித்த உந்துர்லி ஒன்று வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கலன் பாரபூர்தியின் பின்புறத்தில் மோதியதிலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதேவேளை ஆடமடுவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பம்மன் நேகம பகுதியில் உந்துர்லி ஒன்று வேன் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் உந்துர்லியின் சாரதி, பின்னால் இருந்தவர் மற்றும் வேன் சாரதி ஆகியோர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் ஆனமடுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது உந்துர்லியின் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தீகண்ணேவத்தை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அக்குரச தெனியாய வீதியின் கந்தங்குட பகுதியில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெனியாயவிலிருந்து அக்குரச நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் எதிர் திசையிலிருந்து பிரவேசித்த உந்துர்லி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உந்துர்லியின் சாரதி பலத்த காயமடைந்து அக்குரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் அக்குரச ஆரம்ப பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரத்தினபுரியிலிருந்து இங்கிரிய நோக்கி பயணித்த பாரபூர்த்தி ஒன்று திவல்பொத பகுதியில் வைத்து பாதசாரி மீது மோதுண்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி இங்கிரிய பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஹொரணை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இங்கிரிய 20 ஏக்கர் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா சுந்தரபுரத்தில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் சுந்தரபுரம் பகுதியில் வசித்து வந்த சுந்தரலிங்கம் சுகந்தன் என்ற 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த தீபாவளி தினத்தன்று தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திய வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றிரவு 11:30 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு அருகில் வந்து கொண்டிருந்த போதே கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் கொலை செய்யப்பட்டவரின் மைத்துனர் ஈச்சங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
சமுர்த்தி மற்றும் அசஸ்மெண்ட் நிவாரணங்களை பெறும் குடும்பங்களை சேர்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு ஜப்பானில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர், கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அலுவல்கள் அமைச்சு ஏற்பாட்டில் குறித்த திட்டம் தொடர்பான நிகழ்வொன்றும் இடம்பெற்றுள்ளது. அதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், நாட்டில் காணப்படும் தவறான கொள்கைகளினால் இன்று பலர் நிவாரணங்களை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஒரு நாடு வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருந்தால் நிவாரணங்களை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. மக்கள் தாங்கள் பிறந்த தாய் நாட்டில் தனித்து நிற்க விரும்புவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் 2025 3,40,000 இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அதானி குழுமத்துடனான மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பில் மீளாய்வு செய்து வருவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதானி குழுமத்துடனான மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தை இலங்கை ரத்து செய்துள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸ் செய்திகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிசவிடம் ஊடகம் ஒன்று வினவிய போது குறித்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த ஒப்பந்தம் தொடர்பில் தற்போது மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்த வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 4 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி குறித்த உண்ணாவிரத போராட்டமானது மாணவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றது. விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்த, போராடுதல், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய், விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகளையும் பாரபட்சமின்றி விசாரணை செய், மாணவர்களின் கற்றலுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை நாடாளுமன்றத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் இல்லாத போது சபையில் அமர்வது குறித்து சபாநாயகர் பிமல் ரட்நாயக்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டதால் கடும் அமளி ஏற்பட்டது. ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜேதிச முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் பற்றி பேசுகையில், பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஜேதிசவின் ஆசனத்துக்கு பக்கத்தில் உள்ள சபாநாயகர் ஆசனத்தில் அமர்ந்து ஜேதிசவின் உரையை கேட்டுக் கொண்டிருந்தார். இதன்போது எழுந்து நின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அஜித் பி பெரேரா, சபைத் தலைவர் அல்லாத ஒருவர் சபைத் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்துள்ளார், அது ஏற்புடையதல்ல, மரபு அல்ல என சுட்டிக்காட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தியத்தலாவை வைத்தியசாலையில் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட தனது மகளின் மரணத்திற்கு வைத்தியசாலை ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என்று பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். துல்கொல்ல பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய தேவ்மினி சமத்கா என்ற யுவதியை இவ்வாறு இதன்போது உயிரிழந்துள்ளார். குறித்த யுவதி கடந்த 17ஆம் தேதி வலிப்பு நோய் காரணமாக பண்டாரவளை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தியத்தலாவை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பின்னர் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படாமல் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டதனாலும் உடனடியாக பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படாததாலும் தனது மகள் உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் காவல்துறையின் உத்தரவை பின்பற்றாமல் சென்ற கார் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான குறித்த காரை கிராண்ட்பாஸ் காவல்துறை பிரிவில் சோதனைக்காக நிறுத்த காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். ஆனால் காரை நிறுத்தாமல் தொடர்ந்து சென்றதால் பின்தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காரில் இருந்த ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட காரில் சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.